வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஹனுமந்தபுரத்தில் இருக்கிற எங்களோட குலதெய்வம் அகோர வீரபத்திரர் சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த வீடியோவில் கோவிலை பற்றின ஒரு முழு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அகோர வீரபத்திரர் சுவாமிகளோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம ஒரு சின்ன கதை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படைக்கும் கடவுளான பிரம்மாவின் மகன் தட்சன், அவரின் மனைவி பிரசுதி. அவருக்கு ஏராளமாக மகள்கள் இருந்தும் அன்பு மகளாக தாட்சாயணி திகழ்ந்தார். தாட்சாயணி தேவி பார்வதி, அதாவது சக்தியின் அம்சமாக பிறந்தார். அவர் சிவபெருமானை தன் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்டார். அதனாலேயே சிவபெருமானை வெறுத்து அவரின் மீது மிகுந்த கோபம் கொண்டார் தட்சன். கோபத்திற்கு இன்னும் பல காரணங்களும் உண்டு. பிரம்மாவின் தலையை சிவன் கொய்ததாலும் அந்த கோபம் இருக்கு. அதனாலேயே தன் மாப்பிள்ளையாக சிவபெருமானை அழைக்காமலேயே ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்றை வளர்த்தார் தட்சன். அதற்கு 33 கோடி தேவர்கள், ஞானிகள், ரிஷிகள், பிரம்மா, விஷ்ணு என அனைவருக்கும் அழைப்பு விடுத்து யாகத்தை தொடங்கினார் தட்சன். தனது தாயின் வீட்டில் மாபெரும் யாகம் நடப்பது தாட்சாயணி தேவிக்கு தெரிய வருகிறது. முப்பெரும் தெய்வங்களில் முதல் தெய்வமாக சிவனுக்கு உண்டான அவர் பாகத்தை கொடுக்காமலும் தனது கணவரை அழைக்காமல் நடக்கும் அந்த யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று நினைத்து கணவரான சிவபெருமானின் அனுமதியின்றி அந்த யாகத்திற்கு சென்று தன் தந்தையிடம் சண்டையிடுகிறார் தாட்சாயணி. அப்பொழுதும் தட்சனின் ஆணவம் அழியவில்லை. முடிவாக அந்த யாகத்தீயினில் தன்னை அர்ப்பணித்து மாய்த்து கொள்கிறார் தாட்சாயணி. இதை அறிந்த ஈஸ்வரன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அந்த கோபத்தின் அக்னியில் இருந்து உதித்தவர்தான் அகோர வீரபத்திரர் சுவாமிகளும் காளி தேவியும். சிவபெருமானின் கட்டளை கிணங்கி வீரபத்திரர் தட்சனின் யாகத்தை அழித்து அவனின் தலையை வெட்டி விடுகிறார். பிறகு ஆணவம் அழிந்த தட்சனும் அவரது மனைவியும் சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்து மன்னிப்பு கேட்டதார் அவர்களை மன்னித்து மறுபடியும் தட்சனுக்கு ஆட்டு தலையை தன் உடலில் பொருத்தி அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறார் வீரபத்திரர். பிறகு சிவபெருமானின் உத்தரவாக வீரபத்திரரின் கோபம் குறைய குளிர்ந்த பிரதேசமாகவும் வெத்திலை காடாகவும் திகழ்ந்த அனுமந்தபுரத்தில் வந்தமர்ந்தார். அதுவே இப்பொழுது அனுமந்தபுரம் அகோர வீரபத்திரர் ஆலயமாக விளங்குகிறது. சரிங்க, இப்போ நம்ம வரலாறுலாம் பார்த்துட்டோம். இப்போ நான் வீட்டிலேருந்து கோவிலுக்கு எப்படி கிளம்புனேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். பன்னீர், சந்தனம் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி, வெல்லம் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். தேங்காய், எலுமிச்சம்பழம் சுவாமிக்கு செலுத்துறதுக்கு, அப்புறம் பொங்கல் செய்கிறதுக்கு பாத்திரமாக எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் ஒரு 4-5 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் வாங்கி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் வெத்தலை செடி இருக்குதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம வெத்தலை செடியிலேருந்து வெத்தலையே எடுத்துக்கலாம். வெத்தலை மாலை ரொம்ப சிறப்பு அகோர வீரபத்திரருக்கு. அதனால் வெத்தலை எல்லாமே பறிச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு வண்டியில். இப்போ ரொம்ப ஒரு லாங் ட்ராவல், ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியல. போகிற வழியில் திருப்போரூர் முருகரையும் தரிசனம் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பழைய வீடியோவில் ஷார்ட்ஸில் திருப்போரூர் முருகரை பற்றி ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் அகோர வீரபத்திரர் இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஹனுமந்தபுரம் ஊரில் அகோர வீரபத்திரர் சுவாமி கோவில் இருக்குது. நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் போன டைம் செவ்வாய்க்கிழமைன்றதுனால கூட்டம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இங்கே அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருந்தார். அவருக்கு ஒரு கோவிலும் எழுப்பியிருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே கடைகள் எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் போனது டியூஸ்டேன்றதுனால கடைங்கள்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. மண்பாண்டங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம், மண்பாண்டங்கள் பாத்திரம் எல்லாமே நான் இங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லா உழைச்சிது எனக்கு. இன்றைக்கி வரையுமே நான் மண்பானையில் நிறைய பொருளெல்லாம் சமைச்சிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனது தான். வீரபத்திரர் கோவிலோட முன்பகுதி இது. ஃப்ரண்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். நவகிரகம் கோயில் தனியாக இங்கே இருக்குது.
கோவில் உள்ள நவகிரகம் கோயில் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து சுவாமிக்கு முடி காணிக்கை செலுத்தினார். இது மொட்டை அடிக்கிற வீடியோ தான். அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு குளத்துல வந்து குளித்தார். நாங்களும் வந்து முகம் கை கால் தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டோம் குளத்துல வந்துட்டு. ஜெகதீஷ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான், அதனால் ஜெகதீஷை காட்ட முடியல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே குளத்தெல்லாம் கை காலெலாம் நினச்சிட்டு முகம்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கலும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 சொட்டு பூமாதேவிக்கு விடுறது தான் எங்கள் வீட்டு பழக்கம், அதனால் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து வீட்லேயே நான் வந்து நல்லா பொடியாக நறுக்கி கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த வெல்லத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே பச்சரிசி வந்து தண்ணியோடு கழுவிட்டு அதோடு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி நல்லா குழஞ்ச பிறகு நான் வெல்லத்தை சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே அந்த பொங்கலில் ஒன்றா சேர்த்துருவேன். தாளித்து கொட்டுறதெல்லாம் இல்லை. ஏன்னா அடுப்பில் சமைக்கிறதுனால கோவில் பிரசாதன்றதுனால எல்லாமே ஒன்றா சேர்த்து செய்கிறதுனால அந்த கோவில் பிரசாதத்துக்கு உண்டான தண்ணி டேஸ்ட் வந்துடுங்க. இதுதாங்க கோவில் உள் பிரகாரம். பொங்கல் வச்சாச்சு, சுவாமியை வழிபட்டாச்சு. சுவாமிக்கு பொங்கல் வந்து நிறைய பேருக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நாங்கள் வீடும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். கோவில் உள்ளே வந்து ஷூட் பண்ண விடலை, அதனால் கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்த வழியில் ஒரு தாமரை குளத்தை பார்த்தோம் நாங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அந்த குளத்தை பார்க்குறதுக்காக வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த குளத்தை போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா ஒரு சிவன் கோவிலுங்க. ரொம்பவே ஒரு மெய் சிலிர்த்து போயிட்டேன் நான். ஆக்சுவலாக வந்து தாமரை பூவை பார்க்கணும், குளத்தை ஷூட் பண்ணணும், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வண்டியை வந்து நான் நிறுத்தினேன். பட் ஆனால் வந்து அப்படி திரும்பி பார்த்தோன்னா சிவன் கோவில் இருக்குது. சிவன் தரிசனம் கொடுத்தாரு. ரொம்பவே ஒரு பெரும் பாக்கியமாக அதை நான் நினச்சிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு முழு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் வீடு ரிட்டர்ன் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வீரபத்திரர் கோவிலோட சிறப்பு அப்படின்னு நான் இன்னும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. அந்த கோவிலுக்கு போனால் மனநோய், பில்லி, சூனியம், செவ்வாய் தோஷம் மற்றும் பலவற்றிலிருந்து குணமடைய செய்யும் தெய்வமாக வீரபத்திரர் காட்சியளிக்கிறார். இங்கே வந்து வெற்றிலை மாலை சுவாமிக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் சிறப்பு நாட்கள் ஞாயிறு, பௌர்ணமி, மாத சிவராத்திரி, பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு நாட்கள் இங்கே சிறப்பு பூஜைகளும் நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவோட கோவில் வீடியோஸாக இருக்கட்டும், சமையல் வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய வீடியோக்கள் கொடுக்குறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.